வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பழத்தை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்டான கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கை பர்ஃபெக்டாக செய்யறதுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியை பற்றின ஃபீட்பேக்கையும் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கப் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ½ கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறதா இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு எந்த ஒரு வாசனையுமே இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த கேக்கில் முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 4 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா நுரைச்சி வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். முட்டை, எண்ணெய், சர்க்கரை இது மூணுத்தையுமே வந்துட்டு நீங்கள் கையாலே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் மிக்ஸி கப்லேயே அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி மாவு சலிக்கிற ஜல்லாடை வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். பட் மைதா மாவு சேர்த்து கேக் செய்யும்போது பேக்கரியில் வாங்குகிற அதே பனானா கேக்கோடைய டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ½ டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு பெஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை இந்த மாதிரி கண்டிப்பாக சலிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேக் பேட்டர் ரெடி பண்ணணுங்க. இப்போ இந்த மாவு அப்படி இருக்கட்டும். அடுத்து ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயை வந்துட்டு கேக் ட்ரேயில் எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட கேக் ட்ரே இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் நல்ல கனமான டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக்கை நம்ம லாஸ்ட்டாக டிமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எண்ணெயை எல்லா சைடுமே அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த கேக் ட்ரேயில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மைதா மாவுமே இந்த கேக் ட்ரேயோடைய எல்லா சைடுலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற போல் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேக் ட்ரேயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மாவு சேர்த்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பட்டர் ஷீட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதில் சூப்பராக கேக் நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது அப்படி இருக்கட்டுங்க. அடுத்தது குக்கரை நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கருக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுருங்க. ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன பிளேட்டை கவுத்தி போட்டுருங்க. இப்போ இந்த குக்கரை கேப் எதுவும் இல்லாத போல் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக்கரை மூடினதுக்கு அப்புறமா அது மேலே அந்த மாதிரி ஒரு சின்ன வெயிட் போட்டுருங்க. இது அப்படியே ப்ரீஹீட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நான் இந்த பனானா கேக் செய்கிறதுக்காக நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோடைய தோல் எந்தளவுக்கு நல்ல கருப்பாக இருக்குது அப்படின்னு. அந்தளவுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தை ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீட்டு வாழைப்பழமாக இருந்துச்சு அப்படின்னா 2 வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அப்படின்றதால 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் இந்த கேக் செய்யலாம். முக்கியமாக இந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அதை விட்டுட்டு மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கேக் செஞ்சோம் அப்படின்னா கேக் சாப்பிடும்போது இடையில இந்த வாழைப்பழம் கடிப்படும். அது நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியண்ட், அது கூட சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாவு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு கூட தண்ணி, பால் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காதீங்க. மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை மட்டும் சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, எண்ணெய், சர்க்கரை மிக்சர், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டரை ரெடி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி விடுறோம் இல்லையா, அப்போ ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு எந்த டைரெக்ஷனில் மாவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே டைரெக்ஷன் தான் பேட்டர் ரெடி பண்ணுற வரைக்குமே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். மீதி இருந்தால் அந்த முட்டை, எண்ணெய், சர்க்கரை மிக்சரையும் நான் இந்த மாவு கூட சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சோம்ல முட்டை, எண்ணெய், சர்க்கரை மிக்சர், அது எல்லாத்தையுமே மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் மாவு கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது. மாவு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கணும். அதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ½ கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு பாலை மட்டும் இந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை கப்பலுக்கு பாலை மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். ஃபஸ்ட்டு 1/4 கப்பலுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவுடைய கன்சிஸ்டன்சி அப்போவுமே கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மீதிக்கிற பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ½ கப்பலுக்கு பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவுடைய கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும்.
இந்த கேக் பேட்டருடைய கன்சிஸ்டன்சியை கரெக்டாக பார்த்துக்கோங்க. வீடியோவில் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் லூஸாக இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. கேக் பேட்டரை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம கேக் ட்ரேயில் வந்து மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான கேக் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பேட்டரை கேக் ட்ரேயில் மாற்றினதுக்கு அப்புறமா இப்போது இந்த ட்ரேவை வந்துட்டு நல்லா 3 டைம் இந்த மாதிரி தட்டி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே ஏர் இருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்தோம்ல குக்கர், அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா சூடாகிருக்கும் குக்கரு. இப்போ இந்த குக்கருக்குள்ளே வந்துட்டு கேக் ட்ரேவை உள்ளே வச்சிடலாம். குக்கர் நல்லா சூடாக இருக்கும், அதனால் கேக் ட்ரேவை உள்ளே வைக்கும்போது பார்த்து பத்திரமா வைங்க. கேக் ட்ரேவை உள்ளே வச்சதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு திரும்ப மேலே வந்து வெயிட் வச்சுடுங்க. இப்போவும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கேக்கை கரெக்டாக ஒரு 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கலாம். 40 நிமிஷத்தில் கேக் வந்து நல்லா பேக் ஆகிடும். நடுவில் தட்டை ஓப்பன் பண்ணிலாம் பார்க்காதீங்க. ஒரு 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கேக் வந்து செம்ம சூப்பராக உப்பி செம்ம சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்குங்க. இப்போது கேக்கு வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கேக்குக்கு நடுவில் ஏதாவது ஒரு குச்சி அப்படின்னா கத்தியை வந்து உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் மாவு வந்து வேகாமல் ஒட்டிட்டு வராமல் இருக்கணும். அப்போ கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கத்தியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மாவு வந்து எதுவுமே ஒட்டலை. ஸோ கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. சப்போஸ் கேக் வந்து பேக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பேக் பண்ணுங்கள். அப்போ கேக் வந்து நல்லா பேக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இந்த கேக்கை வந்துட்டு குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வெளியே வச்சுட்டு கம்ப்ளீட்டாக இதோடைய சூடை வந்து ஆற விட்டுடலாம். கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மேலே கையை வைக்கிற போல் இருக்கும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த கேக்கை வந்து நம்ம ட்ரேலேருந்து எடுத்துடலாம். கேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்தியால் சைடில் வந்து எடுத்து விடுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கேக்கை வந்து கேக் ட்ரேலேருந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே எடுத்தீங்க அப்படின்னா கேக்கு வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கத்தியால் சைடில் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா இப்போது இந்த கேக் ட்ரே மேலே ஒரு தட்டை கவுத்தி போட்டுட்டு கேக்கை வந்து அப்படியே வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். எங்கேயுமே வந்து உடையாது கேக்கு. கேக் ட்ரேவை கவுத்தி போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா போதும், கேக் ஈஸியாக கீழே விழுந்துடும். பாருங்கள், கேக்கு பின்னாடி வந்துட்டு எங்கேயுமே வந்து உடையலை. அதே மாதிரி மாவுமே வந்துட்டு கேக் ட்ரேயில் ஒட்டாமல் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். பட்டர் ஷீட்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. பட் பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணது போலவே எவ்வளோ சூப்பராக கேக் வந்து நல்லா டிமோல்ட் ஆகியிருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கேக்குமே அழுத்தி பார்க்கும்போது நல்லா பஞ்சு போல் இருக்குங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே போல் இந்த கேக்கை வந்து பேக் பண்ணும்போது அந்த கேக்குடைய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பனானா கேக் செஞ்சதே இல்லை அப்படின்னா ப்ளீஸ் ஒரு டைமாவது நீங்கள் இந்த பனானா கேக் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது இந்த கேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். கேக் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் சும்மா வந்து நார்மலாக ஒரு ஷேப்பில் கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். பனானா கேக்கை கட் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கேக்கை அழுத்தி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. செம்ம சாஃப்டாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பனானா கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த கேக்கை நான் 2ஆக பிச்சு காமிக்கிறேன், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்போவுமே நீங்கள் பாருங்கள். இந்த கேக்கை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை விட நான் சொல்கிற இந்த மெத்தடில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு தனி ஃபீல் இந்த மாதிரி சாப்பிடும்போது. அதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து சூடாகவும் இருக்கலாம், சில்லுன்னு இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த சம்மருக்கு சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் இந்த பாலில் வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட் பாதி அளவுக்கு இருக்கிற போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேக்லேயுமே வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அதனால் அடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த பனானா கேக்கை பாலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 பக்கமே நல்லா பாலில் படுற போல் டிப் பண்ணிக்கோங்க. ஊற வைக்கக்கூடாது, எல்லா சைடுமே வந்து பாலில் படுற போல் டிப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேக்கை வந்து அப்படியே கட் பண்ணி அந்த பாலோடு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அடடா, அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நல்லா பழுத்த வாழைப்பழத்தை வச்சு ஒரு பஞ்சு போல சாஃப்டான, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான பனானா கேக் எப்படி செய்யுதுன்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இந்த கேக்கை நான் ஏற்கனவே சொன்னதை போல் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பால் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பால் கூட இந்த பனானா கேக் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பால் கூட இந்த பனானா கேக் சேர்த்து சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணுறீங்க. அப்படி இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.